பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 37வது சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக திட்டங்களை வைத்திருப்போம். இன்றைய நாளை நாம் மனதில் வைத்துக்கொண்டு சில திட்டங்களை நாம் வகுத்து வைத்திருப்போம். ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாளைய தினத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நாளைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடப்பிக்க வேண்டும், என்ன நடக்கும், எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய எல்லா திட்டத்தையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவரை நாம் சார்ந்து அவரை மட்டுமே நாம் நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் வந்த நாட்களிலே எங்கே போகிறோம் என்று எதுவுமே தெரியாது ஆபிரகாமுக்கு. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வழிகளை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டு அவர் புறப்பட்டு வருகிறார். அவருடைய காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார். தாவீதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய எல்லா வழிகளையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யுத்தங்களுக்கு முன்பாகவும் சரி, யுத்தங்களுக்கு செல்லும்போது எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். தன்னுடைய வழிகளை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் கர்த்தரையே நம்பி இருந்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவுதான் திட்டங்களை வைத்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் நடத்துங்க தகப்பனே என்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையே நம்பியிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வழிகளை எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு உம்மை நம்பியிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.